வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாண்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம இன்னைக்கு 3வது பாகம், எது நாயன்மார்களுடைய கதை பார்க்க போகிறோம். போன வாரம் வரைக்கும் 2ஆம் பாகம் பார்த்தோம். முக்கியமாக அதில் நம்ம கவனித்தது எது அப்படின்னு சொன்னாக்கா, ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் இவங்க 2 பேருமாக சேர்ந்து அந்த சிதம்பரம் கோவிலுக்குள்ள செல்லரித்து போய் கிடந்த எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அதை மறுபடியும் பத்திரப்படுத்தி அதை நமக்கு ஒப்படைத்தார்கள் அப்படின்னு நமக்கு பார்க்குறோம். ராஜராஜ சோழனுடைய காலம் அப்படிங்கிறது எதுன்னா 985லேருந்து 1014 வரைக்கும், அதாவது 10ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி 11ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம். அதில் தான் நமக்கு நம்பியாண்டார் நம்பி எழுதியதெல்லாம் கிடைக்கிறது. அப்படி கிடைச்சா அவர் என்ன பண்ணார், அதை 11 திருமுறைகளாக பிரித்தார். அதில் 63 நாயன்மார்கள், கடைசியாக 3 நாயன்மார்கள், சுந்தரரையும் அவருடைய பெற்றோர்களையும் அவரே சேர்த்து 63 தனி தொண்டர்கள் அவர்களெல்லாம். அதுக்கப்புறம் 9 தொகை அடியார்கள், அதாவது குரூப், ஒரு கூட்டம் அப்படின்னு சேர்த்து அவர் சுந்தரர் எழுதி, அவருக்கு எது உதவித்து அப்படின்னு கேட்டாக்கா, சுந்தரர் எழுதின திருத்தொண்டர் தொகை, அதிலிருந்து இவருமே கூட திருத்தொண்டர் அகராதி அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதி, நூல் அப்படின்னு சொல்லலாம், அதையும் எழுதி அதை என்ன பண்ணார், அவர் 11வது திருமுறையாக தன்னுடைய பாடல்கள் எல்லாமே சேர்த்து அவர் வைத்தார். அதுதான் நமக்கு முதல்ல கிடைக்கிறது. அந்த 2 வைத்து கொண்டுதான் அடுத்து அது நகர்றது. அதில் கூட நம்ம என்ன பார்த்தோம், முழுமையாக கிடைக்கல, ஒரு வரிதான் அவருக்கு நான் அடிமை, அவருக்கு நான் அடிமை, 3000 தில்லைவாழ் அந்தனருக்கு நான் அடிமை அப்படின்னு தான் வருதே தவிர அதில் வேற ஒன்றும் விவரங்கள்லாம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போதே அவர்கள் பரவசமாக அதை படித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அச்சுக்கலை இல்லாத காலம் அதெல்லாம். 16ஆம் நூற்றாண்டுல தான் நமக்கு அச்சே வந்தது. அது வரைக்கும் திருப்பி ராஜராஜ சோழன், அந்த சோழ அரசர்களே பொதுவாக அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, உதவி செய்யும் பாங்கு இருக்கு. அதோட சோழ அரசர்கள் சிறந்த சிவபக்தர்கள், ஆனால் மற்ற மதங்களை வெறுத்தவர்கள் அல்ல. அந்த மாதிரியான ஒரு நற்பண்பு மிக்கவர்கள். அதனால அந்த அரசன் பலவிதமான படிகளை எடுக்க வைத்திருப்பான். மக்கள் காதால் கேட்டு வாயால் சொல்லி இப்படியே அது 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்தது. ஏன்னா 12ஆம் நூற்றாண்டுல இப்ப நமக்காக சேக்கிழார் பெருமான் காத்திருக்கார், அவருக்கு உதவி செய்யறதுக்கு அனபாய சோழன் காத்திருக்கார். அவங்க 2 பேரையும் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். எப்பவும் போல ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக இதை நான் 42 கிட்ஸ்ல கொடுத்திருக்கேன். படித்து நாம் அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறை